வேத புத்தகங்களிலிருந்து சில கதாநாயகர்களை குறித்து படித்து வந்தோம். So the next few weeks I want for us to find how we experience God in our life. ஆக அடுத்த சில வாரங்களுக்கு நாம் படிக்க போகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் எப்படியாக அனுபவிக்கின்றோம், உணர்கின்றோம் என்று பார்க்க போகிறோம். Each of us view God, each of us experience God in a different way. நாம் ஒவ்வொருவருமே தேவனை நம்ம பல்வேறு கோணங்களிலே நாம் அதை காண்கிறோம் மற்றும் அதை உணர்கின்றோம். We will have a series of 4 to 5 lessons and today is the first of those lessons. ஆக இந்த தொடரிலே ஒரு 4-5 பாடங்கள் இருக்கிறது. இது இன்றைக்கு முதல் பாடமாக நாம் தேவனை நம் வாழ்க்கையில் எப்படி உணர்கிறோம் அல்லது அனுபவிக்கிறோம் என்று பார்க்க போகிறோம். And so today we will look at the topic of how we experience life from God. இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க இருக்கிறோம் என்றால் தேவனிடத்தில் இருந்து நாம் எப்படி நம் வாழ்க்கையை உணர்கிறோம் என்று பார்க்க போகிறோம். Each of us, like I said, deal with God in different ways at different times, and one of the ways we do is we seek God for God's help. We want God to be over us and guide us and tell us what to do, give us things in our life, provide for us. That becomes our way of relationship. ஆக ஒவ்வொருவருமே கூட எப்படியாகிலும் தேவனுடைய அந்த வழிநடத்துதலை குறித்தும் அந்த அனுபவத்தை குறித்தும் நாம் யோசிக்கும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும், அவர் அந்த அனுபவத்தை நமக்கு காட்ட வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Many come to Christ with lots of great expectation. Some come into Christianity because this is the best. I have great expectation. பலர் கிறிஸ்துவை நோக்கி வரும்பொழுது, கிறிஸ்தவத்தை நோக்கி வரும்பொழுது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு வருவார்கள். ஒரு சிலர் பார்க்கும் பொழுது இதுதான் மிகச்சிறந்த ஒரு மதமாக இருக்கிறது, இதுதான் எனக்கு தேவைப்படுகிறது, ஆகவே நான் வந்தேன் என்று சொல்லக்கூடும். But once I get into Christianity, they feel very disappointed. What? There is nothing here. Why did I follow Christ? What do I want from this religion? ஆக இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வருகிற அந்த குறிப்பிட்ட சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கிறிஸ்தவத்திற்குள் வந்த பின்பாக ஐயோ இங்கு ஒன்றும் இல்லையே, நான் எதையோ எதிர்பார்த்து வந்தேனே, நான் எதிர்பார்த்தது எதுவும் இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏமாற்றம் அடைய கூட வாய்ப்பு இருக்கிறது. We look for the light from God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள். Our hearts seek for goodness and peace and joy and justice. ஆக நம்முடைய இருதயம் எதை தேடுகிறது என்றால் அது நன்மையை தேடுகிறது, சமாதானத்தை தேடுகிறது, நீதியை தேடக்கூடியதாக இருக்கிறது. Many come with the desire, I want to know God. ஒரு சிலர் பலர் பார்க்கும் பொழுது நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு வருவார்கள். They want to experience God. அவர்கள் தேவனை அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று வருவார்கள். But that's not what they end up experiencing and said, where is God? I don't know if there is God in this room. I've been here for 2 years. I have not experienced God in my life. அப்படி ஒரு எண்ணத்தோடு வருகிறவர்கள் திடீரென்று பார்க்கும் பொழுது அவர்களில் பலர் தேவனை அனுபவிக்காதவர்களாய் உணராதவர்களாய் இருப்பார்கள். நான் எங்க இருக்கிறார் தேவன், தேவனை காணவில்லையே, நான் இந்த இடத்துல நான் 2 ஆண்டுகளாக இருக்கிறேன், தேவனை எங்கும் நான் பார்க்கவில்லையே என்று சொல்லக்கூடும். And they end up remaining cold in their life and relationship with God, or they leave without even experiencing a relationship with God. ஆக இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த விசுவாசத்திலே அவர்கள் குளிர்ச்சி அடைந்து போய் அவர்களால் தொடர்ந்து இந்த அந்யோன்யத்திலிருந்து விடுபட்டு வெளியே சென்று விடுவார்கள் அல்லது அதை உணராமலே இருந்து விடுவார்கள். So there are 4 ways of experiencing God that we will talk about in the next 4 weeks. அடுத்த 4 வாரங்களிலே நாம் 4 விதமான வகைகளிலே நாம் தேவனை அனுபவிக்கக்கூடிய அல்லது உணரக்கூடிய விதத்தை பார்க்க போகிறோம். First is what we are studying today is the life from God. ஆக இன்றைக்கு முதலாவதாக நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற வாழ்க்கை. Second is a life over God. இரண்டாவது தேவன் மேல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. Or a life for God. I will give my life for God. I will do anything for God. மூன்றாவதாக நாம் தேவனுக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையே நான் உமக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாழக்கூடிய. Or a life under God. Whatever God says, with God's direction only I will live my life, and that experience as well. அல்லது நான்காவதான காரியம் என்னவென்றால் நான் தேவனுக்கு கீழ் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. தேவன் என்ன சொன்னாலும் நான் அதை செய்து விடுவேன் என்று தேவனுக்கு கீழ்ப்படிகின்ற ஒரு வாழ்க்கை. Unfortunately, many of us have a relationship by seeking to use God in our life. If I want this God, if I want this religion, how can I use it in my life? ஆனால் ஒரு மிக கெடு வாய்ப்பாக என்ன பார்க்கிறோம் என்றால் நம்மில் பலர் தேவனிடத்திலிருந்து அந்த அனுபவத்தை நாம் அவரிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேடுதலோடையே நாம் இருக்கின்றோம். We go through so many different kinds of struggles and challenges in life, so we turn to God for solution.
Okay, if your God is strong, if your God is real, I wish to get solution. And so we come into Christianity. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு விதமான போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், கவலைகளோடு போராடி கொண்டிருக்கிறபடியினாலே நாம் படுகிற வேதனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் நிலவுகிறபடியினால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எந்த தேவனிடத்திலிருந்து இந்த விடுதலை கிடைக்கும், அந்த தீர்வு கிடைக்கும் என்பது போல உங்கள் தேவனிடத்திலிருந்து கிடைக்குமா என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கிறிஸ்துவத்திற்குள் வருகிறோம். Many don't desire God, but they like to seek his help. ஆக பலரிடத்திலே பார்க்கும் பொழுது தேவன் மீதான ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்காது, ஆனால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பார்கள். So we talked about from God, over God, for God and under God, but there is a better way, that is with God is the ultimate solution of having a relationship. ஆக நாம் இதுக்கு முன்னதாக பேசும் பொழுது நமக்கு 4 விதமான காரியங்கள் பார்த்தோம். தேவனிடத்திலிருந்து, தேவனுக்கு மேல், தேவனுக்காக, தேவனுக்கு கீழ் என்றெல்லாம் நாம் பேசியிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை பார்க்கிறோம். மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு தீர்வு என்பது என்னவாக இருக்கும் என்றால், தேவன் உடன் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்ற ஒரு காரியமாக இருக்கும். That will be the 5th lesson on how you should seek not to use God, but to with God having a relationship with him. ஆக இதுதான் 5வது பாடமாக இருக்க முடியும். என்னவென்றால், நாம் தேவனை நமக்கென்று பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக தேவனுடனான ஒரு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதாக இருக்கக்கூடும். See, the churches plan several events for their Christians. ஆக பொதுவாக சபையானது கிறிஸ்தவர்களுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை அவர்கள் முன்னெடுப்பது உண்டு. There is prayer times, there is fasting days, and then there is serving times, there is a worship time in that we have, or we even like today having a giving time to Venezuela or to somebody. ஆக சபையானது இப்படியான பல்வேறு ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுது, ஜெபத்திற்கென்று நேரமோ, உபவாசத்திற்கென்று நாட்களோ, அல்லது மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கென்றோ, அல்லது மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொள்வதோ, ஆராதனைக்கென்றோ, இன்று நாம் காணிக்கை எடுத்தது போல வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது என்பது போன்றெல்லாம் சில நடவடிக்கைகள் எடுப்பது உண்டு. All these different activities, what do? They move people from one experience of over God or under God or from God or to God, and they take them through many experiences, a variety of experiences within the church. ஆக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள், இது போன்ற செயல்பாடுகள் அமைகிறதன் வழியாக இது எல்லாம் எதை நோக்கி நடத்துகிறது என்றால், அது தேவனுடனான அந்த ஒரு நிலையிலிருந்து, தேவனிடத்திலிருந்தோ அல்லது தேவனுக்கு மேலாக அல்லது தேவனுக்கு கீழாக, தேவனுக்காக, தேவனை நோக்கி என்பது போன்று நம்முடைய அனுபவங்களை நமக்கு மக்களுக்கு கொடுக்கும் விதமாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் அமைகின்றது. We too do that. We have an all night prayer. We want to go and help the poor one day. We plan different activities. What is that for? To take the Christians through many activities so that they feel, the presence of God in many ways. ஆக நமக்கு முழுஇரவு ஜெபம் நடத்துகின்றோம். நமக்கு தேவையில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு போய் உதவி செய்வதற்கான நாட்களை தெரிந்து கொண்டு செல்லுகின்றோம். இது போன்று பல்வேறு செயல்பாடுகளை நாம் செய்கிறதனுடைய காரியங்கள் எல்லாம் என்னவென்றால், நாம் எப்படியாகிலும் அதன் வழியாக தேவனுடனான ஒரு அனுபவத்தை, தேவனுடனான அந்த ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. We hope that through all these activities that the Christians will become more devoted to God. Find a connection with God. ஆக நாம் என்ன நம்புகிறோம் என்றால், இது போன்ற அதிகமான நடவடிக்கைகள், அது போன்ற அதிகமான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் தேவனுடனான இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் அல்லது அதை உணர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். All of us, you will see, have some sort of this 4B experiences, doing for God or doing under God or doing over God, and we would be doing it in several different ways. But overall, the best way to have a relationship is with God, is what we will learn. நாம் எல்லோருமே கூட இந்த 4 வகைகளில் இருக்கக்கூடிய காரியங்கள் பார்க்கும் பொழுது, தேவனிடத்திலிருந்து, தேவனுக்கு மேலாக, தேவனுக்காக, தேவனுக்கு கீழிருந்து என்பது போன்றெல்லாம் அந்த அனுபவங்களை நாம் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு நடவடிக்கைகளிலே அனுபவித்து வந்திருப்போம். ஆனால் இருப்பதிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு விடயமாக, மிகச்சிறந்த ஒரு அனுபவமாக எது இருக்கக்கூடும் என்றால், தேவன் உடனான ஒரு வாழ்க்கை முறை, அந்த அனுபவம் என்பதுதான் ஒரு சிறப்பானதாக இருக்கக்கூடும். Each religion says all religions lead to the same destination.
destination. ஆக ஒவ்வொரு மதமும் கூட என்ன சொல்லுகிறது என்றால் எல்லா மதங்களும் ஒரே இலக்கை நோக்கி அடைகிறது என்று சொல்லுகிறது. Faith may start from some point, but it all leads to Almighty God, is what all religions try to share. ஆக விசுவாசம் என்பது ஒரு இடத்தில் துவங்குகிறது, ஏதோ ஒரு புள்ளியில் துவங்குகிறது. அப்படியாக எந்த மதமாக இருந்தாலும் அவரவர்களுக்குரிய விதத்திலே அது துவக்கப்பட்டாலும் அது எல்லாம் ஒரு புள்ளியிலே சென்று தேவனிடத்திலிருந்து சேருகிறது என்பதாக ஒவ்வொரு மதங்களும் And in சொல்லுகிறார்கள். almost all religions, they talk about loving one another and doing good deeds to strangers. இன்னும் சொல்ல போனால் ஏறக்குறைய எல்லா மதங்களுமே ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைக்க வேண்டும், நம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதாகவே போதிக்கின்றன. But they all miss one common longing that people have, is to have a relationship with God. ஆக இது இந்த எல்லா மதங்களுமே இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கத்தை, மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கத்தை தவற விடுகிறது. என்னவென்றால் அது தேவனுக்கான அந்த ஒரு அனுபவத்தை, தேவனுக்கான காரியங்கள் என்று Jesus, God so loved the world, he sent his son so that we could be with him and know him and understand him and love him. ஆக இயேசு என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் அவர் இந்த பூமிக்கு தேவனால் அனுப்பப்பட்டவராக இருந்தார். அப்படி அனுப்பப்பட்டதனுடைய விளைவு எதற்காக என்றால் நாம் அவரை அறிந்து கொள்வதற்கும் அவருடனாக நாம் இருப்பதற்குமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே. This greatest scarcity is life itself, because we are all under the shadow of death. ஆக இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அல்லது பற்றாக்குறை என்பது என்னவாக இருக்கிறது என்றால் அது மரணமாக இருக்கிறது. Because life is so short, or life is so precious, we try to take control of this life. ஆக வாழ்க்கை என்பது மிக குறுகினதாக நமக்கு அமைகின்றபடியினாலே, வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு மதிப்பு நிறைந்த ஒன்றாக இருக்கிறபடியினாலே அதை எப்படியாயிலும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றே நாம் துடிக்கின்றோம். Every part of our world, with our life, with our children, life with ourselves, life with our spouse, life in our job, life on the road, life when we travel, all these area we seek control over this so that we don't lose this life. ஆக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம் மனைவியாக அல்லது கணவனாக அவர்களுடனான வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய வேலைக்கு, நம்முடைய அலுவலகங்களிலே, சாலைகளிலே என்று நாம் என்ன ஒரு நிலையில் நாம் கடந்து சென்றாலும் இந்த வாழ்க்கை மீது நாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம். All human religions have one factor in common, that is fear and control. ஆக இந்த எல்லா மனிதர்களினுடைய அந்த மதங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காரணியை அது பொதுவாக வைத்திருக்கிறது என்னவென்றால் பயப்படுவதும் கட்டுப்பாடுமாக இருப்பதுமாகும். Just like all religions, they say, leads towards the top, that is God. Every human beginnings begin from together and splinter into many directions like an upside mountain. They splinter into many ways. பொதுவாக மதங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் துவங்கி எல்லாம் ஒரு புள்ளியாக தேவனை நோக்கி செல்லுகிறது, எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்றிணைகிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் உண்மை நிலவரம் என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு புள்ளியில் துவங்கி அது ஒரு இடத்திற்கு செல்வதற்கு பதிலாக அது பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு கோணங்களிலே, அது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மலை போல நாம் கற்பனை செய்தால் அதை தலைகீழ் மலையாக மாறும்படிக்கு பல்வேறு சிதைவுகள் ஏற்படுகிறது அல்லது சிதறல்கள் ஏற்படுகிறது என்று சொல்லலாம். Because we commit sin, we tend to take control of our life and our fear, and we end up taking our own path. ஏனென்றால் நாம் பாவம் செய்கின்றோம், நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பொறுப்பில் அல்லது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அதிகமாய் விரும்புகின்றோம். அதன் அடிப்படையிலே நமக்குள்ள அந்த பிரிவினைகள் ஏற்பட்டு அது பிரிந்து போகிறது. To reduce our fear, we end up controlling our faith. ஆக இந்த பயம் நமக்கு இருக்கிறபடியினாலே அந்த பயத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு அது இறுதியிலே அது விசுவாசத்தை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். The effect of sin in a life makes us begin to control, to rule yourself on your own. ஆக அந்த பாவத்தினுடைய விளைவு என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு நமக்குள் உருவாகிறது. Everyone thinks that Jesus is like them. ஆக எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், இயேசுவானவர் அவர்களை அன்பு செய்கிறார் அல்லது அவருக்கு பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். Jesus தன்னை போல் ஆகிக் கொள்கிறார். He is like me only. என்னை போலவே இயேசுவும் இருக்கிறார் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். Even though we are called to become more like Jesus. ஆக அவர்கள் இயேசுவை போல் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், but we actually make Jesus more like us. ஆனால் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் இயேசுவை போல் அழைக்கப்பட்டு விட்டு கடைசியில் இயேசுவை தங்களை போல மாற்றி விடுகிறார்கள். Everything
Everything about God is about satisfy me, take care of me, love me, understand me. ஆக தேவனை நோக்கி அவர்கள் போவதற்கு பதிலாக எல்லாம் என்னை நோக்கி வாருங்கள் என்பது போல தேவனையே அதன் பக்கம் இழுத்துவிட பார்க்கிறார்கள். என்னை திருப்திப்படுத்துங்கள், எனக்கு தேவையானதை கொடுங்கள், எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று சொல்லி தேவனை தன் பக்கம் இழுத்துவிட பார்க்கிறார்கள். We push our identity onto God. ஆக நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய அடையாளத்தை அது தேவன் மீது பதிக்க பார்க்கின்றோம். And we assign our personality to God and say, God, you understand me. We want God to know us and accept us rather than we wanting to be like God. ஆக நாம் தேவனை போல் இருப்பதற்கு பதிலாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய ஆளுமையை தேவனுக்கு இணையாக மாற்றி தேவனிடத்திலே மாற்றி விடுகின்றோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் மீது பதிக்கின்றோம். Many look at God as their helper at home. பலர் என்ன நினைக்கிறார்கள், தன்னுடைய வீட்டிற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக தேவனை நினைக்கிறார்கள். God should be able to do things for me. If God is not for me, why should I be there for God? ஆக தேவன் எனக்கான எல்லா தேவைகளையும் என்னுடைய வேலைகளை எல்லாம் அவர் செய்ய வேண்டும், எனக்காக உதவி செய்வதற்கு தேவன் இல்லை என்றால் நான் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Through all my activities and desires, that God whom I worship should be next to me. You should look after me and provide help for me. ஆக நமக்கு இருக்கக்கூடிய தேவன் மீதான விருப்பம் அல்லது செயல்பாடுகள், நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகள், இது எல்லாமே எதை நோக்கி செல்கிறது என்றால் தேவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எனக்காக உதவி செய்ய வேண்டும், தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பது போல அவரை நம் உதவியாளராக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். Like in this picture, the boy prays, God, I want a beautiful car. இந்த படத்தில் நாம் பார்க்கின்றோம், அந்த சிறுவனானவன் ஒரு ஜெபம் செய்கின்றான், எனக்கு ஒரு அழகான ஒரு மகிழுந்து வேண்டும் என்று சொல்கிறான். And then God provides him a car. அப்படியான அவன் ஜெபத்தை கேட்ட தேவனானவர் அவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழுந்தை தருகிறார். Then his life experience is awesome because God provided him a car. அவன் அந்த ஒரு அருமையான ஒரு மகிழுந்தை அவன் பெற்றுக்கொண்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கை அனுபவம் மிக சிறப்பானதாக மாறுகிறது. ஏனென்றால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவன் கேட்ட அந்த அவனுடைய மகிழுந்து அவனுக்கு கிடைத்ததினாலே. So he wants God for him, God to do things for him, to fulfill his desires, to fulfill our own ambitions. We want a God in our life. ஆக அவன் என்ன நினைக்கின்றான், தேவன் தனக்காக இருக்க வேண்டும், தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றும், தன் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதாகவே அவன் தேவனை தனக்காக எதிர்பார்க்கின்றான். So people like this are generally concerned about their happiness. ஆக இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய மகிழ்ச்சி மட்டும்தான் முக்கியம் என்பதாக கருதுவார்கள். That their life should be glorified. It's not about glorifying him. My life should be good, my life should be comfortable. If you come and poke me, my life will get damaged and I will not come here because I want something from him and I don't want anything to do with him. ஆக இப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய மகிமைக்காக, தங்களுடைய பெயர் புகழுக்காக தான் எதிர்பார்ப்பார்களே ஒழிய தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அது எனக்கு இது தேவை, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய நிலையில் தான் கருதி கொள்ளுவார்கள். நீங்கள் ஏதாகிலும் என்னை சீண்டி விட்டீர்கள் அல்லது ஒரு குத்தி விட்டீர்கள் என்றால் என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியாது, நான் தேவனுக்கான மகிமை தரமாட்டேன் என்பதாக சொல்லி தன்னுடைய மகிமையை எதிர்பார்ப்பார்கள். Their interest is not to come and know God and to love God, to be with God, to glorify God, to serve people for his sake. ஆக அவர்களுடைய விருப்பம் எல்லாம், அவர்களுடைய தேர்வுகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்றால் அவர்கள் தேவனிடத்தில் வந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்காக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்வது, மக்களுக்கு ஊழியம் செய்வது வழியாக தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் அவர்களிடத்தில் இருக்காது. People want to make God in their image. ஆக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனை தங்களுடைய அந்த சுரூபம் சாயலாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். My life, my status, for this I want a God to take care of me. ஆக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அந்தஸ்து என்ற காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் இதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். Like a consumer who's out to go and buy things, so we think God is out there to satisfy my desire, satisfy my prayer request. If I kneel down and pray, I stand up and pray, I wish God will answer me. ஆக எப்படியாக ஒரு வாடிக்கையாளர் சென்று பொருட்களை வாங்குவாரோ அதுபோல ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், தேவனை தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதற்கு ஏற்ற ஒருவராக, தன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒருவராக, தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். They want God to be like a vending machine. You put a coin and press a prayer, and you want some gift to fall. எப்படியாக பெரிய பெரிய நிறுவனங்களிலே பொருட்களை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இருக்குமோ, அதிலே நம்ம காசு போட்டு அது நம்ம என்ன வேண்டும் என்று கேட்கிறோமோ அந்த பொருளானது நமக்கு உடனடியாக அதிலிருந்து வந்து விழுமோ, அது போல அவர்கள் தேவனை நினைத்துக் கொள்கிறார்கள். Many years ago I remember a lady
who sincerely wanted to become a Christian. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணானவர் கிறிஸ்தவராக மாற விரும்பினார். And then her son was into a lot of drinking. அவருடைய மகனோ நிறைய குடிக்கக்கூடியவராக குடிகாரனாக And every day she'll say, please pray for my son, please pray for my son. எப்பொழுதுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கும் என்றால், என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். And then one Sunday she said, why should I come to church that God doesn't listen to my prayer? My son is not changing from drinking. What is the point of coming to this church? அப்படியாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெண்ணானவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் பொழுது என்ன சொன்னார் என்றால், நான் ஏன் சபைக்கு வர வேண்டும்? தேவன் தான் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பதில்லையே, என் மகனோ குடிக்கிறதை நிறுத்தவில்லையே, நான் எதற்கு தேவனை தேட வேண்டும் என்று சொன்னார். She never came after that. அதன் பின்பு அவர் சபைக்கு வருவதே இல்லை. See, people come with an imagination and an intention. If I come, my prayer and all these people prayer will improve my son's life somewhere. அப்படியே அதுக்கு பின்பு அவர் சபைக்கு வருவதே இல்லை. பொதுவாகவே மக்கள் வரும் பொழுது இது போன்று பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு வருவார்கள். நான் சபைக்கு வந்தேன் என்றால் நான் என்னுடைய ஜெபமும் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எனக்காக செய்யக்கூடிய ஜெபமும் சேர்ந்து என் தேவைகளின் மகனானவன் குடிப்பதை நிறுத்தி விடுவான் என்ற எதிர்பார்ப்போடு கூட வருகிறவர்கள் அதிகம். We look at God as a house helper. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவனை நம்முடைய வீட்டு வேலைக்காரன் என்பது போல நினைக்கின்றோம். Ding ding ding, I need a helper. 10 minutes, 1 hour service. He will come, clean all the house, wash all the dishes and go away. Thank you. So we look at God as someone is there for our help. ஆக நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நம்முடைய வீட்டிற்கு எப்படியாக சில சமயங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு மணி நேரம் வந்து நம்முடைய வீட்டு பாத்திரங்களை எல்லாம் பண்ணங்களை எல்லாம் கழுவி வைத்து விட்டு எல்லாவற்றையும் வேலைகளை எல்லாம் முடித்து வைத்து விட்டு செல்வார்களோ, அதுபோல நாம் ஒரு தேவனும் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பெருமூச்சு நாம் விட்டு தைரியமாக சாவகாசமாக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். The experience of God is life from God means He will satisfy. He should satisfy. He should listen to my prayer and answer all my prayers. That is my experience from God. ஆக நம் தேவனிடத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது எந்த முதல் புள்ளி என்னவாக சொல்லுகிறது என்றால், தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும், தேவன் என்னை திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கையாளக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் எனக்கு தர வேண்டும் என்பது போன்று தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை குறித்து நாம் ஒரு பட்டியலிடுகின்றோம். Isaiah 42 says in verse 5. நாம் வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரம் வசனம் 5 இப்படி கூறுகிறது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியா இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. See, the scripture teaches us that we have come from God. ஆக இந்த வசனம் நமக்கு எதை போதிக்கிறது என்றால், நாம் எல்லோரும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறது. Everything that we have, life and breath and everything was given to us by God. ஆக இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, நாம் விடுகின்ற சுவாசம், இது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்கிறது. So everything in this life, victory, success, failure, draws our life from God. ஆக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வெற்றிகளோ அல்லது தோல்விகளோ எதுவாக இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து நம்மை இழுத்துக் கொள்ளுகிறது என்று சொல்கிறது. Many people like this relationship, this experience with God, will like a life from God. It's because they're not expected to change in anything. ஆக அநேக மக்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்றால், இது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தான் எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எதுவும் மனம் மாற வேண்டியதில்லை என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பார்கள். In James chapter 1 verse 17. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 17 இப்படி கூறுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights. So people say, look, the Bible itself says everything that I have comes from God. So I should ask God, I should look to God to satisfy my desire. ஆக ஒரு சில மக்கள் இந்த வசனத்தை கோடிட்டு காட்டி, பாருங்கள் இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி தேவ ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது பாருங்கள், இப்படிதான் நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறார் என்பதாக சொல்லி அதை முன்னிறுத்துவார்கள். Everything good and perfect comes from God. So what do? We look to God only for assistance. We look to God only for giving, providing.
and rescuing you from all your mess. ஆக நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நம்மிடத்து வருகிறது என்று சொல்கிறபடியினாலேயே நாம் என்ன நினைக்கின்றோம், எல்லா தேவைகளும் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வர வேண்டும், தேவன் தான் நம்மை சந்திப்பார் என்பதாக சொல்லி அந்த தேவைகளுக்காக மட்டுமே தேவனை தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம். Advertisements are being put on TV for us to turn and look at the objects that we don't need but we want to desire. ஆக பொதுவாக தொலைக்காட்சிகளில் காட்டப்படுகின்ற விளம்பரங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த விளம்பரங்கள் எதற்காக காட்டப்படுகின்றன என்றால் நமக்கு அந்த பொருள் தேவையே படாது என்றாலும் கூட அந்த பொருளின் மீது நம்முடைய கவனம் செல்ல வேண்டும், அதை நாம் எப்படியாகிலும் வாங்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை உருவாக்கும்படியாகவே அவைகள் காட்டப்படுகின்றன. World Cup will come and go but you will not worry about your TV. ஆக உலக கோப்பையானது வந்து செல்லும், ஆனால் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. And then one day you watch on TV, this is the best TV in the world, and then you say, okay, World Cup is coming, let me change my TV. ஆக திடீரென்று உலக கோப்பை வருகிறது, அதிலே ஒரு பெரிய தொலைக்காட்சிக்கான ஒரு இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தொலைக்காட்சி என்று சொல்லி விளம்பரங்கள் வரும். அதை பார்க்கக்கூடிய நீங்கள், ஓ அப்படியா, உலகத்திலேயே இதுதான் சிறந்ததா, ஆகவே நானும் வாங்க போகிறேன், இதில் உலக கோப்பையை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அந்த தொலைக்காட்சியை நீங்கள் வாங்குவீர்கள். Somebody will be celebrating ஆடி கொண்டாட்டம். யாரோ ஒருவர் ஆடி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். They will put so much advertisement in Aadi time that you will want to Aadi and go buy lot of clothes and come. ஆக அப்படி ஆடி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர் படுத்துகிற அந்த அளிக்கின்ற விளம்பரங்களை பார்த்து நீங்கள் சும்மா இருக்கக்கூடிய நீங்களும் சென்று அந்த ஆடி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து அநேக பொருட்களை தேவையில்லாமல் வாங்கி வீட்டில் சேர்ப்பீர்கள். Even though you don't celebrate Diwali, you will be in the crowd looking for discount clothes. ஒருவேளை நீங்கள் தீபாவளியை கொண்டாடாவிட்டாலும் கூட அந்த தீபாவளி கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற அந்த கும்பலிலே நீங்களும் சென்று எவ்வளவு தள்ளுபடியிலே பொருட்களை வாங்கி வரலாம் என்று சொல்லி வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பீர்கள். Imagine there are no ads on your phone or on your TV or on the wallpaper. 90% of us will not be instigated to buy anything. யோசித்து பாருங்கள், ஒருவேளை உங்களுடைய தொலைக்காட்சியிலோ அல்லது உங்களுடைய திறன்பேசிகளிலோ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலோ எந்த விதமான விளம்பரங்களும் வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம், 90% பொருட்களை நாம் வாங்கவே மாட்டோம். But because we are induced with the desire by living on this earth, we end up turning to God to answer those desires. ஆக நாம் நிறைய விருப்பங்களின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்கிறபடியினாலே இறுதியில் நாம் தேவனிடத்திலிருந்து அந்த விருப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறோம். The New York Times wrote an article saying that in New York people are exposed to 3,500 advertisements pushed to them every single day. நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நாளிதழானது அது தன்னுடைய கட்டுரையிலே எப்படியாக விவரிக்கிறது என்னவென்றால் 3,500க்கு மேற்பட்ட தடவை மக்களானவர்கள் அவர்களுக்கு தேவையில்லாதவற்றை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த பொருட்களை வாங்கும்படிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறது. Consumers like us are being pushed to be able to think and desire for more. நம்மை போன்ற வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பொருட்களை அதிகமாக வாங்க வேண்டும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுகின்றோம். And the advertisements push in such a way that this is how the world wants to see you. ஆக அந்த கொடுக்கப்படுகிற விளம்பரங்கள் எப்படி அது நமக்கு முன்பாக காட்டப்படுகிறது என்றால் இந்த உலகம் இப்படிப்பட்ட பொருட்களை தான் வைத்திருக்கிறது, இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் உணர்வளிக்கிறது அழுத்தப்படுகிறோம். If you use this powder, if you do this lipstick, if you wear this jeans, if you wear this what, that is when the world will respect you. They will push you to buy. ஆக நீங்கள் முகத்திற்கு பூசுகிற அந்த பூச்சாக இருக்கட்டும் அல்லது உதட்டிற்கு போடுகிற சாயமாக இருக்கட்டும், நீங்கள் அணிகின்ற ஒரு காலணியாக இருக்கட்டும், கால் சட்டையாக இருக்கட்டும், நீங்கள் எதை போட்டாலும் இந்த உலகமே இப்படித்தான் போடுகிறது, ஆகவே நீங்களும் இதை போட்டால் தான் அதனோடு பொருந்தி போவீர்கள் என்பது போன்று உங்களுடைய மனதை மயக்குகிற விதமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. What if none of you do any shopping for 1 year? யோசித்து பாருங்கள், நீங்கள் யாருமே ஒரு ஆண்டிற்கு நீங்கள் எந்த விதமான பொருட்களையும் கடைக்கு சென்று வாங்காமல் இருப்பீர்கள் என்றால், entire Trichy people do not buy anything for 1 year. யோசித்து பாருங்கள், திருச்சி மக்கள் எல்லோருமே ஒரு ஆண்டு முழுவதும் கடைகளுக்கு சென்று எந்த பொருட்களையும் வாங்காமல் இருப்பார்கள் என்றால், the entire world stops buying for 1 year. இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் பொருட்களை வாங்காமல் ஒரு ஆண்டு முழுவதும் இருப்பார்கள் என்றால் what will happen? என்ன நடக்கும்? The world economy will collapse.
உலக பொருளாதாரமே அப்படியே சரிந்துவிடும். Because the world economy, money is booming, because you're buying, he's selling, he's buying, you're buying, again you're repeating. That is how the world works. They're pushing us to buy, and that is how money is coming into your life. ஆக உலகம் முழுவதுமே இந்த பொருளாதாரமானது, நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்னொருவருக்கு கொடுத்து ஒரு அந்த பொருளை வாங்குகிறீர்கள், அவர் தன்னுடைய பணத்தை கொடுத்து வேறொரு இடத்தில் வாங்குகிறார், அவர் இன்னொரு பொருளை கொடுத்து உங்களிடத்தில் வாங்குகிறார் என்பது போன்று இது ஒரு சுழற்சி முறையிலே உலகம் முழுவதுமாக பணமானது சுழன்று ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த பொருளாதாரமானது நடந்து கொண்டிருக்கிறது. So the life from God is all about satisfying you and yourself. ஆக தேவனிடத்திலிருந்து வருகிற வாழ்க்கை என்பது உங்களை மையப்படுத்தினதாக, உங்களை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். You're wishing that you should be the center of your relationship with God and God should look after you. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால், உங்களை மையப்படுத்தினதாக தேவனிடத்திலிருந்து ஒரு உறவுமுறை இருக்க வேண்டும், தேவன் எப்பொழுதும் உங்களை மட்டும் கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். And my life, my desires will be always orbiting around me. ஆக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விருப்பங்கள் எப்பொழுதுமே என் தலையை சுற்றி வருகின்ற ஒரு சுழற்சி முறையிலே அது இருக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோம். One சுழற்சி will be a new phone, a new bike, a new car, a new house. And so these things will be orbiting around when I have the time to buy these things. ஆக பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு சுழற்சியிலும் ஒரு புதியதான ஒரு திறன்பேசியோ, அடுத்தது ஒரு புதிய ஒரு வாகனமோ, ஒரு தேவையான ஒரு பொருட்களோ என்று சொல்லி எப்பொழுதும் நம்ம விரும்புகின்ற பொருட்கள் எல்லாம் நம் தலையை சுற்றி ஒரு சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த பொருளை எப்பொழுது வாங்கலாம், அந்த பொருளை எப்பொழுது வாங்கலாம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விருப்ப சுழற்சிகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. And so some of us are very smart. We don't wait for God. நம்மில் ஒரு சிலர் மிக புத்திசாலியாக இருப்போம், தேவனுக்கென்று காத்திருக்க மாட்டோம். We have GPay. நமக்கென்று அந்த ஜிபே என்று சொல்லக்கூடிய பணம் செலுத்துகிற அந்த அமைப்பு We இருக்கிறது. have credit card. நம்மிடத்திலே அந்த கடன் அட்டைகள் இருக்கிறது. And then when the bill comes, 27,000 extra for this month, Kartave, please, I didn't realize such a big bill. Please clear me from this mess. அப்படியாக பார்க்கும் பொழுது 27ஆம் தேதி ஒரு திடீரென்று உங்களுக்கான பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 27,000 ரூபாய்க்கான ஒரு கடனுக்கான அந்த ஒரு அழைப்பு வருகிறது என்றால், உடனே கர்த்தாவே என்று சொல்லி தயவு செய்து இந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்கள், எப்படியாகிலும் உதவி செய்யுங்கள் என்று கதற ஆரம்பித்து விடுவோம். When things in your shelf that you have, your almirah that you have, lose your desire, you stop desiring it, what happens? You take it and throw it away. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கலனிலே இருக்கக்கூடிய பொருட்களின் மீது இருக்கக்கூடிய உங்கள் விருப்பத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் என்ன நடக்கும்? அந்த அறைக்கலனில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியில் எறிந்து விடுவீர்கள். You know, that green pavada that you loved so much, now that you don't like it anymore, you don't desire it anymore, you throw it away, you give it to somebody for free because you want to fill your space with the blue pavada. ஆக பார்க்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கிற ஒரு பச்சை பாவாடை நீங்கள் அதிகம் விரும்பி வாங்கி இருந்ததாக இருக்கக்கூடும். இப்பொழுது அந்த பச்சை பாவாடை மீது இருக்கக்கூடிய அந்த விருப்பம் இப்பொழுது உங்களுக்கு போய்விட்டது, அது இனிமேல் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்று ஒரு நிலை வருமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை எடுத்து எப்படியாகிலும் ஒன்று தூக்கி எறிந்து விடுவீர்கள், அல்லது வேறு யாருக்காவது இலவசமாக கொடுத்துவிட பார்ப்பீர்கள். இப்பொழுது அந்த பச்சை பாவாடை இருந்த இடத்திலே ஒரு நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவாடை வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீர்கள், அதை வாங்கி சொல்லி விடுவீர்கள். Shanta said, Andrew brother said like this about sisters. Anala, pavada is about sisters, so I'll say pant for the brothers, okay? Okay, Shanta, happy? Pavada, no, pant, okay? Green pant, okay, right. சகோதரி சாந்தா அவர்கள் பார்க்கும் பொழுது என்ன சகோதரிகளுக்காக மையப்படுத்தி சகோதரர் ஆண்ட்ரூ அவர்கள் பேசுகிறார், வெறும் பாவாடை குறித்து பேசுகிறாரே என்று சொல்கிறார்கள். ஆகவே நான் ஆண்கள் அணியக்கூடிய கால் சட்டை குறித்து நான் சொல்லுகின்றேன். See, I have a mother who's a woman, I have 4 sisters who are a woman, I have a wife who's a woman, I have 2 daughters who are women, and so you know why I think more about women. My life is surrounded by women. நான் என்ன செய்யட்டும்? என்னை பெற்ற அம்மா ஒரு பெண், எனக்கு பிறந்த சகோதரிகள் 4 பேர் பெண், என்னுடைய மனைவி ஒரு பெண், நான் பெற்ற பிள்ளைகள் 2 பேர் பெண். இப்படி பெண்களை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது பெண்களை பற்றி தானே நான் யோசிக்க வேண்டி இருக்கும். Amen. So good. When I go out of station also, I buy for pen only. So all for the pen in my house only I'm shopping. So pavada, blouse, when to stitch blouse, everything I'm talking is only in this language at home. நான் வெளியூர்களுக்கு சென்றால் கூட பெண்களை பற்றி தான் யோசித்து பெண்களுக்கான பொருட்களை தான் வாங்க வேண்டி இருக்கிறது. அது பாவாடையோ ஒரு மேல் சட்டையோ கூட நான் வாங்க வேண்டி அது வாங்கி வந்து. So things that yourself are no longer desiring, you throw it away. ஆக உங்களுடைய அந்த அடுக்குகளிலே, அறைகளில் இருக்கக்கூடிய அடுக்குகளில் இருக்கக்கூடிய பொருட்களை உங்களுக்கு அதன் மீது இருக்கிற விருப்பம் போய்விட்டது என்றால் என்ன செய்வீர்கள்? தூக்கி எறிந்து விடுவீர்கள். When your marriage is no longer
satisfying, you throw it away. உங்களுடைய திருமணத்தில் உங்களுக்கு இதற்கு மேல் விருப்பம் இல்லை, திருப்தி இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அதை தூக்கி எறிந்து விடுவீர்கள். When your church is no longer making you happy, you find another church. உங்களுடைய சபையிலே உங்களுக்கு இதுக்கு பின்பாக அந்த அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கவில்லை என்றால் வேறொரு சபைக்கு செல்வீர்கள். Your value of God is determined by how useful he is to you. ஆக உங்கள் தேவன் மீதான உங்கள் மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் தேவன் உங்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் What தீர்மானிக்கிறீர்கள். have you done for me lately? ஆக நீங்கள் எனக்கு என்ன செய்திருக்கிறீர்கள், எனக்கு தேவைக்கு என்ன If செய்திருக்கிறீர்கள்? you are not done anything, why do I need you? I will keep quiet rather than pray to you. ஆக நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யாத பொழுது நீங்கள் ஏன் தேவைப்படுவீர்கள்? நான் ஏன் உங்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்பீர்கள்? The deepest Christian desire is that they should achieve their desires. That is why they want things from God. ஆக கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக 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 ஆழமான ஒரு விருப்பம் என்னவாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய விருப்பம் தேவனிடத்திலிருந்து வந்து அது தீர்மானிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக இருக்கிறது. God should give and I should receive. That is my relationship. If I am praying and God is not giving, then I am not going to believe deeply in my relationship with God. ஆக நான் ஜெபிக்கின்றேன், தேவன் எனக்கு கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் தான் எனக்கும் அவருக்குமான உறவு தொடர முடியும். ஒருவேளை நான் ஜெபித்து தேவன் கொடுக்க மாட்டார் என்றால் இனிமேல் அந்த உறவு எனக்கு தேவையே இல்லை என்பது போன்ற I முடிவெடுக்கிறேன். seek to use God to fulfill all my desires. ஆக நான் தேவனை தேடுகிறதே என்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக மட்டுமே தேடுகிறேன். It's not wrong to ask God, தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பது ஒன்றும் தவறில்லை. because he himself promises for you to ask and it will be given to you. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார், கேளுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். In Luke 11 we see what Jesus said in English. I'll read and Antoine will read shortly in Tamil. Luke 11:11-13. Which of you fathers, if your son asks for a fish, will give him a snake instead? Or if he asks for an egg, will give him a scorpion? If you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more will the Father in heaven give the Holy Spirit to those who ask him? ஆக லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 13 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இப்படி சொல்கிறது. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேட்கிறார். See, the Bible promises us that if you ask, you are provided. ஆக வேதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறது, நீங்கள் கேட்டால் உங்களுடைய தேவைகள் கேட்கப்பட்டவைகள் I'm not saying don't ask God, but don't make your relationship about receiving from God as the core of your purpose. ஆக நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் தேவைகளுக்காக வேண்டாதீர்கள், கேட்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. மாறாக உங்கள் தேவைகளை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டு தேவனை தேடாதீர்கள், தேவனிடத்தில் கேட்பதற்காக மட்டுமே தேடாதீர்கள் என்று சொல்கிறேன். There are many days I get up and walk away and start having a coffee and starting the day. ஆக ஒவ்வொரு நாளும் கூட காலையில் எழுந்ததிலிருந்து சென்று ஒரு காஃபி குடித்துவிட்டு அந்த நாளை துவங்குகிறோம். But when I do, and there are many times when there is a problem, there's a situation, there is an inspection, there is some meeting, then I'm already on my knees before I drink my coffee. ஆக பார்க்கும் பொழுது ஒருவேளை அப்படி ஒவ்வொரு நாளும் நான் துவங்குகிறேன், நான் திடீரென்று ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அரசு அதிகாரிகள் வந்து சோதனையிட வருகிறார்கள், அல்லது ஒரு அலுவலகத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, நான் ஒரு பிரச்சனைக்கு சந்தித்தாக வேண்டும் என்பது போன்ற நிலை இருக்கிறது என்றால் அப்படி காலையில் எழுந்த முதல் வேலையாக என்னுடைய முழங்காலில் நின்று நான் தேவனை நோக்கி மன்றாடுகிறேன். Why? Because your intention is, I want something from you. I want you to take care of me first. And then we go about our day. Why? Only we get triggered. Only when we are in danger, we look towards him. ஏன் அப்படி செய்கிறோம் என்றால் நீங்கள் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும், என் தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும், எனக்கு என்னுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்றாக நாம் தேவனை நோக்கி விரும்புகின்றோம், அப்படி கேட்கின்றோம், எதிர்பார்க்கிறோம். We control God until we receive. நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் தேவனை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். I will pray 1 hour. நான் 1 மணி நேரம் உம்மிடத்தில் ஜெபிப்பேன். I will fast for 1 week. நான் 1 வாரத்திற்கு உபவாசம் இருக்க போகிறேன். I will cry to God. நான் தேவனை நோக்கி கதை ஜெபிப்பேன். I will try
try very hard, but everything I'm doing is for you to look at me and answer me. நீங்கள் எப்படியாகிலும் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன பாடுபட்டாகிலும் எல்லாவற்றையும் செய்து நான் உம்மை பார்க்க வைப்பேன். You know, that is when my relationship will continue or my belief with God will end. ஆக அப்படி இல்லாமல் நடந்தால் மட்டும் தான் எனக்கும் உமக்கான உறவுமுறையை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒருவேளை நீர் என்னை கண்டுகொள்ளவில்லை என்றால் எனக்கும் உமக்கான உறவுமுறையை நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்கிறோம். Why are we running after all the pleasures and purchases that we want to experience? நாம் ஏன் நம்முடைய விருப்பங்களை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஓடுகின்றோம்? Because deep down there is a fear, there is pain in our life that we won't want to face. We numb our pain by watching movies, by enjoying food, buying things and celebrating life, so that we don't feel the pain that we have in ourselves. ஏன் இதை நாம் செய்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது. அந்த வேதனையை நாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதை மறத்து போக செய்யும்படிக்கு நாம் இந்த பொருட்களை வாங்கி குவிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு திரைப்படத்திற்கு போவதோ, அல்லது ஒரு உணவை வாங்கி சாப்பிடுவதோ, அல்லது வெளியில் வேறு காரியங்கள் செய்வதோ, இது போன்று எப்படியாகிலும் அந்த வேதனையை நாம் சரி செய்து கொள்வதற்கு அல்லது மட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றோம். We become God becomes an instrument of amusement for us, entertainment for us, providing for us. ஆகவே நாம் என்ன செய்கிறோம் என்றால், தேவனை நம்முடைய மகிழ்ச்சியின் ஒரு ஆயுதமாக, நம்மை மகிழ்விக்க வேண்டியவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக மாற்றி விடுகிறோம். We seek God for some comfort and some relief. நாம் ஏதோ தேவனை தேடுகிறதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அவரிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் கிடைத்து விடாதா, அதாயிலும் ஒரு விடுதலை கிடைத்து விடாதா என்று தேடுகிறோம். Why do we seek a worship experience? Let's all raise our hand and sing for 5 songs, stand up and sing. Why do we want to soothe? We want to soothe the pain inside. We want to soothe the missing link by wanting worship. ஆக நாம் பாடல்கள் பாடும்போது ஒரு 5 பாடல்களை ஆராதித்து ஆராதனை பாடல்களாக துதித்து தேவனை பாடுவோம் அப்படி என்று சொல்லி எல்லோரும் எழுப்பி பாடுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறதற்கு காரணம் ஏனென்றால், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளுக்கு ஒரு இதம் அளிக்கக்கூடிய விதமாக, அந்த வேதனைகளை சீர்படுத்தக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை மாற்றிக் கொள்கிறோம். Sometimes we want fast songs, sometimes we want slow song. Why? We want something. We want to soothe. There is a pain in my heart and there is tears in your eye. When you sing, why? There's a brokenness, there is a pain and you want them comfort. சில நேரங்களிலே மிகுந்த உற்சாகமான வேகமான பாடல்கள் பாடுவதற்கு நாம் விரும்புகின்றோம். ஒரு சில நேரங்களிலே மிகவும் சோகமான, வருத்தமான அல்லது மென்மையாக பாடுகிற பாடல்களை பாடுவதற்கு விரும்புகின்றோம். ஏனென்றால் நம்முடைய மனதிலே வேதனைகள் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது. அந்த பாடல்களை பாடும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வடிகிறது. நாம் அதோடு பொருந்தி போகிறோம் என்ற நிலை இருப்பதனாலே இது போன்ற விஷயங்களை நாம் செய்கின்றோம். So suppose I tell you to open your book and write down 5 things that you have received as a blessing from God. ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன் என்றால், உங்களுடைய ஏட்டை எடுத்து நீங்கள் உங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு 5 ஆசீர்வாதங்களை குறித்து எழுதுங்கள் என்று சொன்னால், what will be those 5 blessings? உங்களுடைய அந்த 5 ஆசீர்வாதங்களினுடைய பட்டியல் என்னவாக இருக்கும்? Will it be changes that you have made, an experience that you have felt, or it would be the land that you bought, the bike that you bought, the loan that you cleared, or the child that God gave you, which what we received sometimes come on that list. ஆக அப்படி எழுதும் பொழுது ஒருவேளை நீங்கள் அந்த பட்டியலிலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து தேவனிடத்திலே அந்த பாவத்திலிருந்து மனம் மாறினதனுடைய காரியங்களோ, தேவனுடனான அனுபவங்களோ அந்த பட்டியல் இருக்குமா? அல்லது நீங்கள் ஒரு நிலம் வாங்கினீர்கள், நீங்கள் உங்களுடைய கடனை அடைத்தீர்கள், உங்களுடைய பிரச்சனையை சரி செய்து விட்டார் என்பது போன்றதான பட்டியல் இருக்க போகிறதா? We count our blessings, then decide how faithful you want to be to God. ஆக நாம் என்ன செய்கிறோம் என்றால், முதலாவது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்துவிட்டு அதன் பின்பு தேவனுக்கு உண்மையாக விசுவாசமாக இருப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்கின்றோம். Rather than experiencing joy and sorrow and failure and victory and love that God allows you to feel in your life. ஆக அதுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோ, துக்கமோ, வேதனையோ, வெற்றியோ, தோல்வியோ என்பது போன்ற அந்த ஒரு நிலையிலேயே நாம் தடுமாறுகிறோம். We see in Deuteronomy 8 verse 11 to 14. நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 14 இப்படி கூறுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும்.
here, God immediately after bringing them out of Egypt, He gives them a promise. I am sending you into a land flowing with milk and honey. ஆக தேவனானவர் எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வந்தவுடன் தேவனானவர் பேசுகிற விடயம் You are no longer a இருக்கிறது. slave. Throw away everything. You are set free now. நான் உங்களை எகிப்து ஒரு தேனும் பாலும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு கொண்டு வர போகிறேன். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு வரலாம் என்று சொல்லுகிறார். But now He says, but be careful not to forget the Lord your God. ஆக அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். Verse 12, when you eat and are satisfied, நீ புசித்து திருப்தியாகி என்று 17ஆம் when you வசனம் சொல்லுகிறது. build fine houses and settle down, நல்ல வீடுகளை கட்டி நீ அமர்ந்திருக்கும் பொழுது, and when your herds and flocks grow large and your silver and gold increase and all you have is multiplied. ஆக உன்னுடைய ஆடு மாடுகள் திரட்சியாகி நீ வெள்ளியும் பொன்னும் சம்பாதித்தது பெருகி அது நிறைந்திருக்கும் பொழுது என்று சொல்கிறார். Then your heart will become proud. உன் இருதயம் மேட்டிமையை அடையாமல் பார்த்துக்கொள் என்று You சொல்கிறார். will forget the Lord your God. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து போவாய் என்று சொல்கிறார். See, God is warning the people already right in the beginning of the Bible itself, that when you start having comforts and good things received through your own hard work also, there are tendencies for us to forget God. ஆக வேதத்தினுடைய துவக்கத்திலேயே தேவனானவர் நம்மை எச்சரித்திருக்கின்றார். நீங்கள் என்னத்தான் கஷ்டப்பட்டு உங்கள் சொந்த உழைப்பினாலே கடுமையாய் உழைத்து சம்பாதித்த ஒரு நிலை இருந்தால் கூட, அப்படி எல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பொழுது தேவனை மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் எச்சரிக்கிறார். You may be having severe pain and suffering. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கடும் வேதனை உடலிலே ஏற்படுகிறது, பாடுகள் But in வருகிறது. your pain and suffering, God will be calling out to you, Andrew, Andrew. ஆக அப்படி நீங்கள் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் தேவனோ உங்களை நோக்கி கூப்பிடுகின்றார், ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ என்று சொல்லி. He is trying to reach out to you in your pain, but you wear your headphones, raise your volume and listen to music so that you will forget your pain. ஆக அவரோ உங்களை பார்த்து அந்த வேதனையை நீக்குவதற்காக உங்களை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ உங்களுடைய காதுகளிலே அந்த ஒலிக்கருவியை மாற்றிக்கொண்டு அதனுடைய அந்த சத்தத்தை கூட்டி வைத்துக் கொண்டு அந்த இசையை நீங்கள் கேட்டு ரசித்து ஆடிப்பாடி உங்கள் வலியை வேதனையை நீங்கள் மறக்க முயற்சி செய்கிறீர்கள். Leprosy is very big in India. இந்தியாவிலே அந்த தொழுநோய் என்பது ஒரு மிகப்பெரிய தொற்று நோயாக It destroys all the nerve endings. Wherever your nerve ends, it destroys and it decays your skin. பொதுவாக இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய நரம்புகள் முடியக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய விரல் நுனிகள், மூக்கினுடைய நுனி, காதுகளினுடைய நுனி, இது போன்று உடலில் இருக்கக்கூடிய விரல் அந்த நரம்புகள் முடிகின்ற இடங்களை அழித்துக் கொள்ளக்கூடியதாக அந்த கிருமி இருக்கும். So this leprosy makes you lose the ability to feel pain. ஆக இந்த ஒரு நோய் தாக்கிவிட்டது என்றால் என்ன நடக்கும் என்றால், வலியை உணர முடியாதபடிக்கு அந்த உணர்வற்ற தன்மைக்கு அது கொண்டு சென்று விடும். Lepers don't even know they stamped on a nail or they cut the leg on a floor. They don't know, they don't feel the pain. ஆக ஒருவேளை அந்த தொழுநோயில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவேளை ஆணியிலே காலை மிதித்து விட்டார்கள், ஆணி குத்தி விட்டது என்றால் கூட அவர்களுக்கு அந்த வலி தெரியாது. ஒருவேளை ஒரு கூர்மையான பகுதி அவர்களை காலை வெட்டி விட்டது என்றால் கூட அவர்களால் அந்த வலியை உணர They முடியாது. go untreated for months together because they don't realize there's a nail in their foot. அவர்களுக்கு ஒருவேளை ஆணி காலில் குத்தி அது மாதக்கணக்கு ஆகியிருந்தால் கூட அவர்கள் அதுக்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் அந்த ஆணி குத்தியதே அவர்களுக்கு தெரியாது. We try to avoid pain and suffering and we become spiritual lepers in some way. ஆக நாமோ நம்முடைய வலிகளையும் வேதனைகளையும் நாம் தவிர்த்து விட பார்க்கின்றோம். ஆவிக்குரிய தொழுநோயாளர்களைப் போல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். Most people, the pain is their enemy. ஆக அநேக மக்களுக்கு அந்த வலிதான் ஒரு பெரிதான ஒரு எதிரியாக இருக்கிறது. Heart attack, big problem. ஐயோ நெஞ்சடைப்போ மாரடைப்பு என்று வரும் பொழுது அது ஒரு பெரும் பிரச்சனை என்று சொல்கிறார். Stroke, ஐயோ ஆக்சிடென்ட், அம்மாடி. ஆக ஒரு பக்கவாதமோ அல்லது ஒரு விபத்தோ ஐயோ என்று சொல்லி கதறுகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்சர், oh my god, I will die. ஆக வயிற்றில் புண் ஏற்படுகிறது என்றால் ஐயோ என்னால் சகிக்க முடியாது, செத்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். We never meet a doctor
until you experience pain. ஆக நீங்கள் வலியை அனுபவிக்காத வரை, வலியை உணராத வரை நீங்கள் மருத்துவரை சந்திக்க மாட்டீர்கள். Nobody goes to the doctor. Hello, எதுக்கு வந்தேன்னு தெரியல, நல்லா இருக்கீங்க, ஓகே டாக்டர், ஜஸ்ட் பார்த்துட்டு போலாம் வந்து. Nobody stands in the queue to see the doctor. You go to the doctor only when there is some pain somewhere. ஆக யாருமே அப்படியாய் மருத்துவரை வெறுமனே சாதாரணமாக சென்று சந்திக்க முற்படுவதில்லை. வலி இருந்தால் மட்டுமே செல்கிறார்கள். You know, God has been giving and blessing and providing us so many things, is so that we will build a relationship with God no matter all your desires are gained or not. ஆக தேவனானவர் அநேக விதமான வலி வேதனைகளிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவராய் இருந்தும் கூட எந்த ஒரு நாம் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்கிற ஒரு நிலை இல்லாமல் பார்க்கிறோம். Your life should not be covered with the number of things that you possess. ஆக நீங்கள் எவ்வளவு பொருட்களை நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு சொத்தாக வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு நிலையில் வைத்து உங்கள் வாழ்க்கை கணக்கிடப்படாது. From a Maruti car, if you bought a Benz car, that is not the sign that God has blessed you. ஆக நீங்கள் ஒரு மாருதி ஒரு மகிழ்ந்து வைத்திருந்தீர்கள், இப்பொழுது ஒரு பென்ஸ் மகிழ்ந்து வைத்துக் கொள்கிறீர்கள், தேவன் அதனாலே உங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்ற ஒரு நிலை கணக்கிட முடியாது. Wealth does not decide, your progress in life does not decide, how people see you does not decide your relationship with God. ஆக நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களை முடிவெடுக்க முடியாது. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற வெற்றிகள், வாழ்க்கையில் நீங்கள் அடைகிற முன்னேற்றங்கள், இது எல்லாம் ஒரு தீர்மானிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கும். மாறாக நீங்கள் உங்கள் தேவனோடு எப்படிப்பட்ட உறவுமுறையை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள் என்பதே காரியம். God has always seen from the creation, Adam and Eve, and to us today, he has seen that man is always desiring for things more than God. ஆக தேவன் எப்பொழுதுமே பார்த்து வந்திருக்கிற ஒரு விடயம் என்னவாக இருக்கிறது என்றால், ஆதாம் ஏவாள் காலத்தில் துவங்கி இருந்து இன்றைக்கு வரைக்குமாக மனிதர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஒரு விருப்பங்களை பொருட்கள் மீது தான் வைக்கிறார்களே ஒழிய தேவன் மீது வைப்பதில்லை. We stick to what we can get from God. ஆக நாம் எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு நிலையிலேயே நாம் நிலை கொண்டிருக்கிறோம். In Luke 15 verse 20, நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 20 இப்படி கூறுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். This is the story of the prodigal son, and when the son repents of his wrong, direction, returns back to the father, when the father sees him from a distance, he goes and hugs the son and welcomes the son. ஆக இந்த வசனமானது அந்த இளைய குமாரன் வழி தவறி சென்ற அந்த இளைய குமாரனை பற்றிய கதையிலிருந்து வருகிறது. மகனானவன் தகப்பனை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டான். அப்படி சென்று தவறான பாதையில் இருந்து விட்டு மீண்டும் திருப்பி தகப்பனை நோக்கி வருகிறான். அப்படி அவன் திரும்பி வரும் பொழுது தூரத்தில் பார்க்கும் பொழுதே தகப்பனானவர் ஓடி சென்று தன் மகனை, திரும்பி வருகிற தன் மகனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். God sees us. He sees his son. He sees his daughter approaching him, and he is pleased so much that we are making effort to be with him. ஆக தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார் என்றால், அவருடைய மகனாக, அவருடைய மகளாக நம்மை பார்க்கின்றார். ஆக நாம் அவரை நோக்கி வரும் பொழுது அவர் நம்மை பார்த்து தன்னுடைய மகனாக, மகளாக பாவித்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். Just the joy of having the son back is all that God desires. ஆக எப்படி இந்த வசனத்தில் சொல்லுகிறபடியாக மகன் வந்ததினுடைய சந்தோஷத்தை அந்த தகப்பன் அனுபவிக்கிறாரோ, அப்படிதான் நாம் தேவனை நோக்கி வரும் பொழுது நம்முடைய தேவனும் கூட அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். Our goal is to have a relationship with God. ஆகவே நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவன் உடனான ஒரு உறவை நாம் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். You are always give me, then you think about how you approach God. ஆக ஒருவேளை நீங்கள் எப்பொழுதுமே தேவனை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். So we talked about how we experience life from God through many possessions in life. ஆக நாம் இந்த வசனங்களில் இன்றைக்கு வாசித்தது போல என்னவென்றால், நாம் தேவனிடத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை, அந்த அனுபவத்தை எப்படி அணுகுகிறோம் அல்லது பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். But my prayer and hope is that we will learn to experience with God
is what we are trying to achieve through the series of ஆனால் lessons. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்றால், தேவனுடனான ஒரு உறவு முறையை தேவனோடு நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக I இருக்கிறது. hope this lesson was useful to you. இந்த பாடம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். And I hope it changes the way you see God in your life. அது போலவே நீங்கள் தேவனை பார்க்கின்ற விதம் உங்கள் வாழ்க்கையிலே மாறும் என்று எதிர்பார்க்கிறேன். Thank you for being here. God bless you all very much. இங்கு வந்திருந்ததற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டதற்காக நன்றி. தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. I request everyone to please stand as we could end with a word of prayer. தயவு செய்து எல்லோரும் எழும்பி நிற்போம். நாம் ஒரு ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். சர்வ மகிமை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த திருநாமங்களுக்கு சர்வ சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீர் எங்களுக்கு போதித்த இந்த ஒரு அற்புதமான பாடத்தை சகோதரன் வழியாய் நீர் எங்களுக்கு எடுத்துக்காட்டியதற்காக நன்றி. தேவனே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறதையும் எங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறதையுமே நாங்கள் கண்ணோக்கி கொண்டு எப்பொழுதும் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டே எங்களிடத்தில் தேவைகளுக்காகவே உம்மை அணுகுகிறவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய தவறுகளை தயவாய் மன்னியும். தேவனே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடனான ஒரு உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், தேவனே, எப்பொழுதும் உம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இல்லாமல் எப்பொழுதும் உம்மை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாய், உம்முடனான அந்த ஒரு உறவை நாங்கள் கட்டக்கூடியவர்களாய், அதிலே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, நாங்கள் வெறுமனே பொருளாதாரமான அல்லது பொருட்கள் சார்ந்த காரியங்களுக்காக மட்டும் உம்மை தேடாமல், எங்கள் தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக உம்மை தேடி வராமல், எப்பொழுதும் உம்முடனான உறவிற்காக, உம்முடைய மீதான அன்பிற்காக தேடி வர உதவி செய்தருளும். நீர் எங்களை மகனாக மகளாக பாவிக்கிறதற்காய் நன்றி. எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து அவருடைய அந்த ஜீவன் வழியா எங்களுக்கு ஒரு புது ஜீவனை தந்திருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் சரியாக வாழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க எப்பொழுதும் உதவி செய்தருளும். நீர் எங்களை குறித்து மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் நாங்கள் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு பலன் தாரும். எங்களில் உள்ள தீமைகளை அகற்றி போடும். எப்பொழுதும் நாங்கள் நன்மை செய்ய பழகுகிறவர்களாய் இருக்க உதவி செய்தருளும். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காயும் நன்றி செலுத்துகிறோம். அவரவருடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நீரை துணை நிற்கிறதற்காயும் வழிநடத்துகிறதற்காயும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்குள் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Let's have a great time of fellowship. ஒரு சிறப்பான அந்யோன்யத்தில் கலந்து கொள்ளலாம்.